எல்லா கையும் பட்டிருக்கும். அதனால் கை பட்டிருக்கும், கிருமி இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கிருமி எடுக்கிறதுக்கு இது மாதிரி நல்லா கிருமி இருக்கும். அதனால் இது மாதிரி இந்த கோல்கட்டை நல்லா தடவிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இது மாதிரி இந்த கிருமியெல்லாம் இது மாதிரி தடவி எடுத்துடணும். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இது மாதிரி பண்ணணும். ஏன்னா கிருமி இருக்கும். கிருமி போனால் இப்படி தான் செய்யணும். இது மாதிரி பண்ணிவிட்டு பார்த்தேன் இது மாதிரி நல்லா தடவி நல்லா கிருமி நமக்கு ஓரளவுக்கு இது மாதிரி நல்லா தடவி வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா கிருமி இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா அலசிடணும். நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா அலசிடணும். எல்லாருமே நல்லா அலசினா தான் எனக்கு கிருமி போகும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அலசிக்கிறேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான்.
நல்ல வளமாக இருக்குது. இருக்கு. அழகா இது மாதிரி தான் சுத்தம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி சாப்பிடணும். இப்படி தான் யூஸ் பண்ணணும். வாழைக்காய் இது மாதிரி வந்து நம்ம கடத்தருவில் வாங்குறது வந்து இந்த கிருமியெல்லாம் இது இந்த கொசு அது மாதிரி இதெல்லாம் ஈயெல்லாம் உட்காரும். அதனால் நம்ம அந்த பழத்தை வாங்கி கொண்டாந்து நம்ம இது மாதிரி சுத்தமாக தண்ணியில் அலசிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. பளிச்சுன்னு அலசிட்டு சாப்பிடணும். இந்த செவ்வாழை பழத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நல்லா வந்து நம்ம இதில் வந்து மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. இந்த செவ்வாழை பழம் நீங்கள் வாங்கியாந்து சாப்பிடுங்க. தினம் ஒன்று சாப்பிட்லாம். இது உடம்புக்கு நல்லது, அவ்வளவு கெழுத்து.